Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸில் 5வது லெக்சர் பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி மோஷனல் மோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, மோஷனல் இஎம்எஃப்னா என்ன அண்ட் அதோட கான்செப்ட், அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டாக இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஒரு ப்ராப்ளமில் ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 3 ப்ராப்ளமில் நிறைய சப் பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ மோஸ்ட்டாக சிபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் கிடையாது. இவ்வளோ டீட்டெயில்டாக சிபிஎஸ்சியில் எப்போவுமே கொஷின் கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் நீட் அந்த மாதிரி கேவிபி எக்ஸாம்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சி மட்டும்தான் உங்கள் டார்கெட்டுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. சரியா? பட் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கான்செப்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்ற ஃபீல் கிடைக்கும் இந்த நியூமரிக்கல்ஸ்லாம் கேட்டிங்கன்னா. சரியா? ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யூ. இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ நீங்கள் பார்த்துட்ருங்க. சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ கான்செப்ட் கேப்சூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. லைக் என்னோடய யூடியூப் அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லைக் நியர்லி ஒரு 100 மெம்பர்ஸ் பார்க்குறாங்கன்னா ஓன்லி 60 மெம்பர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் மீதி 40 பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ டோன்ட் நோ வை யூ ஆர் டூயிங் தட். ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா யூ கேன் ஃப்ராங்க்லி டெல் மீ. நான் அது ரெக்டிஃபை பண்ண விரும்புகிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அ டெலிகிராம் சேனல். ஓகே, கான்செப்ட் கேப்சூல் வின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோடய சேனல் கிடைக்கும். ஓகே, இந்த சேனலில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த சேனலில் சிஸ்டமேட்டிக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஜாயின் தட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப், அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் டோட்டலாக நேற்று கிளாஸோட பேஸை தான் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். சரி, நேற்று நம்ம மோஷனல் இஎம்எஃப்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதில் ஒரு காயில் வச்சுட்டேன்னா ஒன்று இந்த ஃபீல்டை வெரி பண்ணால் எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ்னால் என்னது? ஃப்ளக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபீல்டு பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் பர்பண்டிகுலர். அதாவது பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸில் எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகுதோ அதான் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃப்ளக்ஸோட வேரியேஷன். ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க சேஞ்ச் தான் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா இன்டியூஸ்ட் இன்டியூஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கொடுக்குது. இல்லை இன்டியூஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை இன்டியூஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்குது. சரியா? பட் இப்போ என்ன விஷயம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏரியாவை மாற்றினா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மாறும். ஏன்னா 5 இஸ் டிபெண்ட் ஆன் வாட்? பி ஏ காஸ் தீட்டா. கரெக்டாக? அப்போ ஃபீல்டை மாற்றினா ஃப்ளக்ஸ் மாறும், ஏரியாவை மாற்றினா ஃப்ளக்ஸ் மாறும், அண்ட் ஓரியன்டேஷனை மாற்றினா கூட, ரொட்டேட் பண்ணால் கூட ஃப்ளக்ஸ் மாறும். இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி இது பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கண்டக்டர், அந்த காயிலை டோட்டலாக அப்படியே மூவ் பண்ணுறோம். ஓகே, வித் அ வெலாசிட்டி வியூ. ஓகே, ஒரு வெலாசிட்டியில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணாலும் நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னோம். ஓகே, அதோட ஈக்குவேஷன் நேற்று ஃபுல்லாக பார்த்தோம். ஓகே, அதில் 3 கேஸ் சொல்லி கொடுத்தேன். ஒன்று, உங்கள் இஎம்எஃப் 0வாக இருக்கும். அது எப்போ? இஃப் எனி 2 திங்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். எது? ஒன்று உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் உங்கள் லென்த் ஆஃப் த கண்டக்டர். இது ரெண்டும் ஒன்று பேரலாக இருந்துச்சுன்னா. ஓகே, இல்லை உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த வெலாசிட்டி, நீங்கள் கொடுக்குற வெலாசிட்டி வெக்டாரும் உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் பேரலாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி லென்த் இல்லை வெலாசிட்டி, இது 3த்தில் எது பேரலாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் ஏதாச்சும் 2 குவான்டிட்டி பேரலாக இருந்தால் கூட உங்கள் இஎம்எஃப் 0 ஆகிடும். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வில் பிகம் 0. இது ஃபஸ்ட் கேஸ் பார்த்தோம். செகண்ட் கேஸ் என்னென்னா, நம்மளோட பி. ஓகே, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்கள் லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஓகே, அண்ட் உங்கள் வெலாசிட்டி, இது 3மே பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸ் இது. அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா E=BVLன்னு பார்த்தோம். E=BVLன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கரண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் I BVL / Rன்னு வச்சு கண்டுபிடிச்சோம். ஓகே, தேர்ட் கேஸ் என்னன்னாக்கா, அது கான்ஸ்டன்ட், ஒரு ஜென்ரல் கேஸ். நமக்கு எப்படி வேணாலும் ஆங்கிள்ஸ் இருக்கலாம், பர்பண்டிகுலராக தான் இருக்கணுன்ட்டு இல்லை. அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். பி ஆக்சுவலாக V × Bன்னு போடுறது இன்னும் பெட்டர். V × B டாட் L வெக்டார்.
ஓகே, இந்த ஃபார்முலா. ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம நியூமெரிக்கல்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அண்ட் இதில் இருக்க ஒரு டேர்மும் சொல்லியிருக்கேன். இந்த எல் வெக்டார் ஆக்சுவலாக என்னது, லென்த் ஆஃப் த கண்டக்டர் கிடையாது. ஓகே, நான் லாஸ்ட் நியூமெரிக்கலில் நேற்று கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். லென்த் ஆஃப் த கண்டக்டர் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும், லாஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான கொஷின் பார்ப்போம். மூவிங் ஒரு ரெயில் இருக்குது. ஓகே, எப்படி இருக்கும்னா ரெயில் ப்ராப்ளம்ஸ், இதுக்கு பேர் வந்து ரெயில் ப்ராப்ளம். ஜேஇயில் ரொம்ப ஃபேமஸ் இந்த கொஷின்ஸ்லாம். சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வேல்யூஸை வச்சு நான் கொஷின்ஸ் தரமாட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு வந்து நிறைய கேசஸ் பார்க்க போகிறேன் இப்போ. ஓகே, நிறைய சப் கொஷின் பார்ப்போம். ஓகே, எல்லாமே ஒரு ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருப்பேன். ஓகே, அது எல்லாமே ஆக்சுவலாக அதுவே ஒரு ஃபார்முலா தான். ஓகே, அதை வந்து நான் எப்படி டிரைவ் பண்ணுறது, எப்படி அதோட அப்ரோச்சுன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். அப்போ இதனால் என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் எக்ஸாமில் ஜேஇ எக்ஸாம் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா வச்சு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் கான்செப்ட் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணோன்னாக்கா பெட்டர் ஃபார்முலா படிச்சுக்கலாம். பட் இந்த ஃபார்முலா படிக்கிறதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஃபார்முலா படிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, ஸோ நம்ம ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறத வந்து நான் சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு கொஷனை டிக்டேட் பண்ணிடுவேன். ஓகே, டிக்டேட் பண்ண நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் கண்டக்டர். ஓகே, a conductor is placed in a magnetic field. Okay, in such a way that the magnetic field is facing towards the paper. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அந்த கண்டக்டரை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் நவ் வாட் we are doing is we are applying a velocity v. ஓகே, ஒரு வெலாசிட்டி வியை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ as soon as நம்ம ஒரு வெலாசிட்டி வியை அப்ளை பண்ணோடனே என்ன ஆகுது, இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இந்த வெலாசிட்டி வி வெக்டார் வந்து இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இப்படி இழுத்த உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி தேர் இஸ் அ இன்டியூஸ் EMF கிரியேட்டர். அதோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியும், BVL, பிகாஸ் எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இப்போ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எடுத்திருக்கேன். இட் இஸ் கோயிங் இன் டு த பேப்பர். ஓகே, நவ் ஐ எம் கன்சிடரிங் அ ட்ரெயில். ஓகே, ரெயிலில் ஒன்றும் ஒரு ட்ராக் மாதிரி. ஓகே, இந்த ட்ராக்கும் வந்து ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் தான். ஓகே, சேம் மெட்டீரியல் இன் விச் யூ ஆர் டேக்கன். ஓகே, இதுக்கு நடுவில் நான் வந்து என்னோடய கண்டக்டர் வச்சுக்கிறேன். இந்த கண்டக்டரில் தான் வந்து எனக்கு வந்து EMF எல்லாம் நான் ஜென்ரேட் பண்ணணும். இந்த கண்டக்டர் தான் அப்புறம் பேட்டரியாக மாறப்போகுது. ஓகே, ஸோ இந்த ரெயிலில் வந்து தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் அண்ட் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெயிலும் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் தான். பட் இதில் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டேன், நான் என்னோடய கண்டக்டர் வச்சுருக்கேன். ஓகே, இந்த கண்டக்டரில் ஒரு வெலாசிட்டி கொடுத்து நான் புல் பண்ணுறேன். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் தட் வெலாசிட்டி இஸ் v. ஓகே, அந்த வெலாசிட்டி வந்து வியில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எட்ஜில் நான் என்ன பண்ணிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஒரு பல்பு எதை வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நான் இப்படி மூவ் பண்ண உடனே, ஓகே, இதை இப்படி புல் பண்ண உடனே என்ன ஆகும், மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் மூவ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்டியூஸ் EMF க்ரியேட் ஆகுது. இப்போ ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட் ஆனதுனால ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் க்ரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த கண்டக்டரோட லென்த் வந்து L, இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r. ஓகே, அண்ட் அவ்வளோதான். ஓகே, இந்த ரோடை வந்து ஸ்லைட் பண்ணிட்டு போகிறேன். சரியா? ஸோ இதுதான் கிவன் டேட்டாஸ். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, ஃபைண்ட் த மோஷனல் EMF அண்ட் கரண்ட் இன் ராட். ஓகே, மோஷனல் EMFும் இந்த ராடில் எவ்வளோ கரண்ட்டுன்னு கேட்குறேன். இந்த ராடில் எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ EMF இருக்குதுன்னு கேட்குறேன். ஜென்ரல் கேசஸ் தான். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் த ரோட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி V0. இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் திருப்பி பாருங்க, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஃபோர்ஸ் required to keep the rod moving with a constant V0. V0ல let us assume it is a original velocity. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க இந்த கொஷனில், என்ன நடக்குது? இப்போ வந்து நான் as soon as நான் இங்கே ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு வெலாசிட்டி கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த ராட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஒன்ஸ் இந்த ராட் மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக EMFலாம் இன்டியூஸ் ஆகும். இதெல்லாம் தெரியும். ஓகே, பட் இப்போ இந்த வெலாசிட்டியை கொடுத்து நான் விட்டுட்டேன். ஓகே, இஃப் ஐ எம் கிவிங் எ வெலாசிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 10 m/s வெலாசிட்டி கொடுத்துட்டு நான் விட்டுட்டா இந்த ராட் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமா, இல்லை வந்து ஒரு பாயிண்டில் போய் ஸ்டாப் ஆகுமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இந்த ராட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குமா, ஒரு பாயிண்டில் போய் ஸ்டாப் ஆகுமா? இப்போ இது ஒரு ரயில்னு சொன்னேன். ஓகே, இது வந்து ஒரு ரயில்னால் என்ன, ட்ராக் மாதிரி. இந்த ட்ராக்கில் வந்து வச்சுட்டேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பால் பியரிங் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பால் பியரிங் கொடுத்து இப்படி இழுத்து விட்டோன்னே என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய் ஆட்டோமேட்டிக்காக நின்றுது. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இந்த சாப்டரை விட்டு யோசிங்க, இது ஏன் நிற்குது?
பால் பியரிங்னால் நிற்கிது. ஏன்? பிகாஸ் ஃப்ரிக்ஷன். ஓகே, பட் இந்த இடத்துல கொஷின் என்ன சொல்லிட்டாங்க? தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஃப்ரிக்ஷனே இல்லை, ஃப்ரிக்ஷன்லெஸ். ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் இதை வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக, ஃப்ரிக்ஷனே கிடையாதுல்ல. ஸோ ஒரு வாட்டி நான் இப்படி பிடிச்சி இழுத்து விட்டேன்னா அது பாட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே போகணும். கரெக்டாக? ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நவ் பட் இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, இது வந்து இப்போயும் இந்த ராட் வந்து நிற்கும். ஏன் நிற்கும்னா, நல்லா யோசிச்சுப்பாங்களே லாஸ்ட்டு கிளாஸில். ஓகே, இப்போ இந்த ராடில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதை முதல்ல சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி v. இந்த வெலாசிட்டினால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? லாஸ்ட் கிளாஸ், அதாவது லாஸ்ட் சாப்டரில் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் கிடையாது, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டரில் நான் என்ன சொன்னேன், ஒரு டாபிக் ஒன்று படிச்சிருப்போம். when a conductor is moving in a magnetic field, when a current carrying conductor is moving in a magnetic field, it will experience a force. ஞாபகம் வருதா? சூப்பர். ஸோ என்ன சொன்னேன், ஒரு கண்டக்டர், அதில் கரண்ட் போகுது. அந்த கரண்ட் போகிற கண்டக்டரை ஒரு வேளை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சேன்னா இந்த கண்டக்டருக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதுக்கு டேரெக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் அப்ளை பண்ணோம். கரெக்டாக? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கண்டக்டரில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா? டெஃபினெட்லி இப்போ இது க்ளோஸ் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு கண்டக்டர், இந்த கரண்ட் போகுது. கரண்ட் போகிறப்ப நான் இதில் வந்து ஒரு மோஷன் கொடுக்குறேன். ஓகே, ஒரு மோஷன் கொடுக்குறேன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டக்டருக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆக போது, ஒன்று இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, இனிஷியலாக நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை மறந்துடுறேன். ஓகே, இன்னொரு ஃபோர்ஸ் என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி, அதோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? கரண்ட்டோட டைரெக்ஷன் என்ன? இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கரண்ட்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன் இந்த டைரெக்ஷன் சொல்கிறேன்? யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு வைங்க, நான் சொல்கிறேன். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது. அப்போ தம்பை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள், தம்பை இப்படி வைக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்குது? உள்ளே பார்த்த மாதிரி இருக்குது, பேஜ்குள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் 4 கையை இப்படி பேஜ்குள்ளே வைக்கணும். ஓகே, அண்ட் உங்கள் தம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாம், ஓகே, உங்கள் பாம் வந்து எந்த சைடில் இருக்குது? இந்த சைடில் ஃபேஸாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ், இந்த கண்டக்டரில் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? இப்படி ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஒருவேளை நான் வெலாசிட்டி இப்படி கொடுத்தேன்னா இந்த கண்டக்டர் எப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும்? இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். பட் எனக்கு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆகுது. கரெக்டாக? இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு வெலாசிட்டி கொடுத்துட்டு விட்டுட்டேன்னா நான் எக்ஸ்டர்னல் வெலாசிட்டியை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் வெலாசிட்டி 0 ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? இந்த கண்டக்டர் அப்படியே மூவ் ஆகி ஒரு பாயிண்டில் போய்ட்டு நின்றோம் டோட்டலாக. பிகாஸ் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் பின்னாடி பிடிச்சி இழுத்துட்ருக்கு. ஓகே, ஸோ ஒரு பாயிண்டில் போய்ட்டு என்ன ஆகுது? நிற்கிது. ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க இந்த இடத்துல, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் ராட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, அப்போ நான் வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா, ஓகே, என்ன ஃபோர்ஸ் கொடுத்தனா இந்த ராட் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் போய் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலில் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கான்செப்டை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா தான். ஓகே, நான் நினச்சேன்னா ஒரு 5 ஃபார்முலா கொடுத்து இந்த ஃபார்முலாலாம் படிச்சுட்டு இந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் உங்களை ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோவும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பொறுமையாக கவனிங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த ஃபஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மோஷனல் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் இந்த ராட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மோஷனல் இஎம்எஃப் ஃபார்மில் என்ன வரும்? இது எந்த கேஸ்ன்னு நமக்கு கிளியராக தெரியுது. மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸ். மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸில் மோஷனல் இஎம்எஃபோட ஃபார்முலா பிவிஎல். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸோ மோஷனல் இஎம்எஃப்க்கு டேரக்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு, பிவிஎல். ஓகே, ஈக்குவல் டு பிவிஎல். ஓகே, இப்போ இதில் ஒரு பேட்டரி இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த ராடு, இது ஆக்சுவலாக ஒரு ராடு மாதிரி இருக்குது. இந்த ராடு நான் ஈக்குவல் டு பிவிஎல் போட்டேன். இது ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். V cross B பண்ணணும். அதாவது என்ன பண்ணணும், எந்த சைடு V போதோ, வெலாசிட்டி போதோ அந்த பக்கம் என்ன பண்ணணும், உங்கள் ஃபிங்கரை உள்ளே விடணும். ஓகே, எந்த சைடு வெலாசிட்டி போதோ அந்த பக்கம் உங்கள் 4 ஃபிங்கரையும் வைக்கணும். ஓகே, இப்போ வந்து வெலாசிட்டி இந்த பக்கம் போகுதுன்னா என் 4 ஃபிங்கர் வந்து இந்த சைடில் இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், எந்த சைடு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதோ அந்த சைடு ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜ்குள்ளே போகுது. இப்போ உங்கள் ஃபிங்கர்ஸை இப்படி கேர்ள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்கள் பாசிட்டிவாக இருக்கும். புரிஞ்சா? அதுதான் உங்கள் பாசிட்டிவ். கிளியர்? ஸோ அப்போ வந்து என் பாசிட்டிவ் வந்து மேலே. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு என் கை காமிக்க வேண்டிய அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி கவனிங்க. ஓகே guys, see here, நான் உங்களுக்கு வந்து கையை காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள்.
see here, இப்போ எனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து எப்படி பாசிட்டிவ், இது எப்படி நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணிட்டேன், இந்த டயக்ராம் பார்க்குறேன். ஓகே, பாசிட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த சைடு வெலாசிட்டி போதோ அந்த சைடு என் ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். வெலாசிட்டி எந்த சைடு போயிட்டுருக்கு, இந்த சைடில் போகுது. கரெக்டாக என் ஃபிங்கரை நான் இப்படி வச்சுட்டேன், 4 ஃபிங்கர் இப்படி பார்த்தா மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், உங்கள் கையை இப்படி கர்ல் பண்ணணும், சாய் அப்படி கர்ல் பண்ணணும். எந்த சைடு கர்ல் பண்ணணும், எந்த சைடு உங்கள் ஃபீல்டு போதும், மேக்னெட்டிக் ஃபீல்டு போதும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜ்க்குள்ளே போகுது. அப்போ என் கையை வந்து நான் அப்படி அந்த பேஜ்க்குள்ளே திருப்பேன், இப்படி திருப்பேன். ஒரு வேளை பேஜுக்கு வெளியே வந்துச்சுன்னா என் கையை வந்து இப்படி திருப்பேன். ஓகே, அப்போ வந்து என் தம்பு கீழே பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ பேஜ்க்குள்ளே திருப்பினா என் தம்பு மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல் வந்து மேலே எடுத்துக்கிட்டேன், நெகட்டிவ் டெர்மினல் கீழே எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ இதனால் நமக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி பண்ணுறதுக்கு கரண்ட்டோட டைரெக்ஷன் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதே கொஷினில் இன்னொரு பார்ட் கேட்கலாம். இப்போ இந்த கண்டக்டரோட லென்த் வந்து ஏபின்னு வச்சுக்கிட்டோம்னா கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது, ஏலேருந்து பிஏ இல்லை பிலேருந்து ஏன்னு கேட்டுருவாங்க. ஓகே, அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த டைரெக்ஷன் தெரிஞ்சால் தான் கரண்ட்டோட டைரெக்ஷன் சொல்ல முடியும். ஓகே, இப்போ சொல்லுங்கள், கரண்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணும், கரண்ட் இஸ் மூவிங் இன் திஸ் டைரெக்ஷன். கரெக்டாக? ஸோ நான் இப்போ பாருங்கள், இந்த பேட்டரிக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா கரண்ட் EBL கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்டியூஸ்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். இன்டியூஸ்ட் கரண்ட் ஈக்குவல் டு என்னது, வோல்டேஜ் அப்பான் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக? வோல்டேஜ் என்ன, இங்கே என்னது, E ஈக்குவல் டு BVL தான் வோல்டேஜ். ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். BVL அப்பான் ரெசிஸ்டன்ஸ் என்ன, இங்கே கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r. ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ BVL அப்பான் R ப்ளஸ் R. புரிஞ்சா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் வந்தால் டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்போ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொஷின் வந்தால் டேரெக்டாக அங்கே என்ன பண்ணிடுங்க, EMF கேட்டால் BVL போட்டுடணும், கரண்ட் எவ்வளோன்னு கேட்டால் டேரெக்டாக கண்ணை மூடிக்கிட்டு BVL டிவைடட் பை R ப்ளஸ் Rன்னு நீங்கள் போட்டுடலாம். இல்லாட்டி உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அந்த கான்செப்ட் வச்சு போகலாம். இப்போ செகண்ட் கொஷின் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் த ராட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் V0. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன், எப்படி ராட் மூவ் ஆகுது, ஏன் ஸ்டாப் ஆகும் அப்படின்ட்டுலாம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த V வெலாசிட்டி வந்து போக 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 கம்மியாகிக்கிட்டே போகுது. ஓகே, இப்போ இந்த ராட் இனிஷியலாக இப்படி இருக்குனாக்கா இது ஒரு பாயிண்ட்டில் போய் ஸ்டாப் ஆகிடுது. அப்போ என்னது, வெலாசிட்டி இந்த இடத்துல 0, இந்த இடத்துல வெலாசிட்டி V0 இருக்குது. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே போகுது. ஓகே, நம்ம இந்த வெலாசிட்டியை கம்மியாக விடக்கூடாது. we need to maintain a constant velocity. அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை தான் உங்கள் கொஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ நீ எந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த ராட் வந்து ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ரெக்வயர்டு. ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஓகே, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அந்த V0 இனிஷியலாக எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறியோ அதே வெலாசிட்டியில் அது மூவ் ஆகணும்னா நீ எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே, உங்களை பிடிச்சி இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இழுக்கிறான். ஓகே, இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இழுத்துட்டு இருக்கான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன ஆகும், நீங்கள் வந்து இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, பட் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து இந்த சைடு தான் மூவ் ஆகணுன்ற. அப்போ நீ என்ன பண்ணுற, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிறேன். அவங்க 2 பேர் சேர்ந்து உன்னை இங்கே இழுத்தாக்கா நீ என்ன ஆகும், அப்போ இந்த சைடே மூவ் ஆகிட்டு போவேன். கரெக்டாக அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்க போகுது. சரியா? ஸோ என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு கரண்ட்டோட டைரெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது ஏன் வந்து வெலாசிட்டி கம்மியாகுதுன்னா பிகாஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்னது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கரெக்டாக? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மூவிங் காயில் அந்த மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டரில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இதுதான் இப்போ நம்ம கரண்ட் கேரிங் கண்டக்டர். கரெக்டாக? கரண்ட்டோட டைரெக்ஷன் மேலே போச்சு, கரண்ட் கேரிங் கண்டக்டர் இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுன்னா கண்டிப்பாக இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அதோட டைரெக்ஷன் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். கரெக்டாக? ஸோ என்னோடய கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி, தம்போட டைரெக்ஷன் இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பேஜ்குள்ளே போகுது, அந்த 4 விரலும் பேஜ்குள்ளே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களோட பாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும். ஓகே, இதுதான் என்னோடய ஃபோர்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்பிரஷன் சாப்டரில். என்னென்னா F = I × L × B. ஓகே, F = I × L × B. ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். L × Bயை மேக்னிடியூடில் எழுதணும். எப்படி எழுதணும், LB sin θ எழுதணும். ஓகே, LB sin θ. திஸ் θ = என்னது, ஆங்கிள் பிட்வீன் L and B. கரெக்டாக? நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். L × Bயை நம்ம என்ன எழுதிக்கலாம், LB sin θன்னு எழுதிக்கலாம். ஓகே, பட் θ இஸ் த வேல்யூ பிட்வீன் L and B. ஓகே, இந்த இடத்துல லென்த் ஆஃப் த கண்டக்டர் இப்படி இருக்குது. ஓகே, அண்ட் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெயிட்டாக பேஜ்குள்ளே போகுது. கரெக்டாக? அப்போ என்ன அர்த்தம், எல்லுக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், ஆப்வியஸாக 90 டிகிரி இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து என்ன எழுதிக்கலாம், F = IBLன்னு எழுதிக்கலாம். IBLன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த F என்னது, இந்த F இஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்.
ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்றது தான் இந்த F ஈக்குவல் டு IBL. ஓகே, இப்போ நம்ம டாஸ்க் என்னென்னா இந்த IBL வந்து எனக்கு வந்து எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து இந்த IBL வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னல் இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், நான் V0 வெலாசிட்டி கொடுத்தனா அந்த வெலாசிட்டிலேயே மூவ் ஆகும். கரெக்டாக? இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு குண்டான ஒரு பையன் வந்து பிடிச்சி இழுக்கிறான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துலையே நிற்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த சைடில் அதே சைஸ்க்கு இருக்க ஒரு குண்டான பையனை வச்சுட்டு நீங்கள் இழுக்க வச்சிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் இந்த இடத்துலையே மூவ் ஆகாமல் இருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ இந்த FM வந்து எனக்கு நடக்கக்கூடாது. அதுக்கு நான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். ஓகே, சச் தட் FM ஈக்குவல் டு FE. நீங்கள் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு FM. ஓகே, அப்போ உங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், ஆப்வியஸாக I இன்ட்டு B இன்ட்டு L. கரெக்டு தானே? FM ஈக்குவல் டு FEனா உங்கள் FMோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், IBL. ஓகே, அப்போ நீங்கள் கொடுக்குற வேண்டிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும், I இன்ட்டு B இன்ட்டு L. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஐயோட வேல்யூ என்னது, BBL டிவைடட் பை R + R. கரெக்டாக? அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாக்கா FM வந்து எக்ஸ்டர்னல் எவ்வளோ வந்து B² L² V டிவைடட் பை R + R. ஸோ நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு V0 வெலாசிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். சரியா? இவ்வளோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ கொடுக்கும். சரியா? ஸோ 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்மில் பார்த்துருக்கோம். ஒன்று IBL பார்த்துருக்கோம். ஓகே, இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம், ஓகே, இந்த EMFோட ஃபார்முலா என்னது, BBL. கரெக்டாக? ஒன்று வந்து BBL பார்த்தோம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, EMF BBL. அண்டு எவ்வளோ கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா. இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பட் இதெல்லாம் வேல்யூ போட்ட மாதிரி தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ என்னோட டார்கெட் என்னென்னா நான் ஒரு கொஷின் சொல்லி கொடுத்தா நீங்கள் எல்லா கொஷினுமே போடணும். அந்த மாதிரி நான் உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் உங்களுக்கு ஒரு கொஷின் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஃபுல் கான்செப்டை சொல்லிவிட்டு அதோட ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்து தேர்ட் பார்ட் பார்ப்போம். தேர்ட் கொஷின் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த பவர் இன்புட் அண்ட் பவர் அவுட்புட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஃபைண்ட் த பவர் இன்புட் அண்ட் பவர் அவுட்புட். ஓகே, இப்போ என்ன ஆகுது இங்கே, நீங்கள் பாருங்களேன், நல்லா கவனிங்களேன். இப்போ இனிஷியலாக இந்த ராட் இப்படியே இருக்குது, இதை மூவே பண்ணலை. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்துறீங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணனால ரிசல்ட் என்ன வந்துச்சு, லைட் எரிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு லைட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு ஒர்க் கொடுத்தீங்க, பட் உங்களுக்கு அதோட அவுட்புட் என்ன வந்துடுச்சு, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருது. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிட்டீங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஃபாலோ பண்ணும். ஓகே, அதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த தேர்ட் பார்ட். ஓகே, ஸோ அதான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ இன்டர்னல் பவர் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்டர்னல் பவர் வந்திருக்குன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக் தான். ஓகே, ஃபஸ்ட்டு பவர் இன்புட். ஓகே, நீங்கள் இன்புட் பவர் எதை வச்சு கொடுக்குறீங்க, இன்புட் பவர் எக்ஸ்டர்னல். கரெக்டாக? வெளியே நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு V வெலாசிட்டியில் பிடிச்சி இழுக்கிறீங்கள, அதுதான் ஆக்சுவலாக என்னது, ஒரு பவர். கரெக்டாக? ஸோ அந்த பவர் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ, ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ வந்துச்சு, ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியே இருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அந்த கண்டக்டர் இழுக்கிறீங்கன்றது தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ ஒரு சின்ன ஒர்க் டனுக்கு சின்ன ஒர்க் டன் லெட்டர்ஸ் எல்லாம் DW. ஓகே, DW ஒர்க் டனுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு DX பண்ணால் நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஒரு சின்ன குவான்டிட்டிக்கு DW ஈக்குவல் டு F எக்ஸ்டர்னல் இன்ட்டு DX. கரெக்டாக? F எக்ஸ்டர்னலோட வேல்யூ இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. கரெக்டாக? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பவரோட நமக்கு என்ன கேட்டாங்க, இன்புட் பவர் தான் கேட்டாங்க. பவர் ஈக்குவல் டுனா ஒர்க் டன் பர் யூனிட் டைம். கரெக்டாக? அப்போ ஃபார் ஸ்மால் பவர் என்ன வரும், dW/dt பண்ணால் போதும். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் தான் பவர். ஸோ பவர் ஈக்குவல் டு dW/dt பண்ணால் போதும். ஓகே, ஸோ DWக்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், F எக்ஸ்டர்னல் இன்ட்டு dx/dt. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, dx/dt என்னது, dx/dt இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி. கரெக்டாக? ஸோ F எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, F எக்ஸ்டர்னல் இன்ட்டு வெலாசிட்டி கிடச்சிருச்சு. கரெக்டாக? அவ்வளோதான் விஷயம். ஸோ பவர் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு, F எக்ஸ்டர்னல் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பவர் எவ்வளோன்னு ஜஸ்ட் நான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ வந்துச்சு, F எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு B² L² V டிவைடட் பை R + R இன்ட்டு V பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இங்கே திருப்பியும் 2 V இருக்குல்ல. ஸோ வந்து இன்புட் பவர் எவ்வளோ, B² L² V² டிவைடட் பை R + R.
ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஓகே, டேரெக்டாக கொஷனில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ பவர் கொடுக்கணும், b² L² v² / r+r. ஓகே, ஈக்குவேஷன்ஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதிட்டே வாங்க. ஏன்னா கொஷனில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே, ஏன்னா ஒரு டைமும் நம்ம இந்த மாதிரி டெரைவ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஓகே, இப்போ அவுட்புட் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடச்சிச்சு. கரெக்டாக? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக? கரெக்டு தான்டா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி கிடச்சிச்சிங்க பாருங்கள், இந்த சர்க்யூட்டை பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி கிடச்சிதுன்றதுக்கு சொல்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னது? ஆர் மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக ஒரு டிவி வச்சா அவுட்புட் பவர் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் டிவி ஓடுறத வச்சு தான் சொல்வீங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம அவுட்புட் பவரை சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, ஸோ அவுட்புட் பவருக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோ வச்சு பவரோட ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? I²Rன்னு படிச்சிருப்பீங்க. பவர் P = I²R. ஞாபகம் வருதா? 10th கிளாஸ் பேசிக். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆருக்கு I² கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆருக்கு I² ஸ்மால் ஆர். அப்போ டோட்டல் அவுட்புட் பவர் வந்து கேபிட்டல் I²R + ஸ்மால் I²R. ஓகே, ஸோ இல்லை ஐயை காமனாக எடுத்தால் R+Rன்னு வந்துடுது. I² காமனாக எடுத்தால். ஓகே, ஐயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், BVL / R+R². ஓகே, இந்த R+Rயும் இந்த R+Rயும் ஒரு கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடுச்சா. ஃபைனலாக எக்ஸ்டர்னல் பவர் எவ்வளோ வந்துச்சு? b² v² L² / R+R. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? இன்புட் பவரும் b² L² v² R+R தான் வந்துச்சு. எக்ஸ்டர்னல் பவரும் b² L² v² R+R தான் வருது. அப்போ என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ஃபாலோவிங் லா ஆஃப் கன்சர்வேஷன். ஓகே, நீங்கள் கொடுக்குற எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் எனர்ஜி. புரிஞ்சா? கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கான்செப்டுவலாக உங்களோட JEE மெயின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாமில் தான் கொஷின் வரும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு கொஷின் போடலாமா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். அதே தான். ஓகே, அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அது வந்து பேஜ்குள்ளே போகுது. இந்த இடத்துல ஒரு ட்ராக் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ட்ராக் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் நோ ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஓகே, இந்த ட்ராக்கில் ஃப்ரிக்ஷனும் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R. இனிஷியலாக V0 வெலாசிட்டியில் வந்து புல் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போய் V ஆகிடுச்சு. ஓகே, இந்த வாட்டி நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஆக்சுவலாக என்ன நடக்குதோ அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியலாக நான் V0 வெலாசிட்டி கொடுக்குறேன். பட் அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த V0 வெலாசிட்டி கம்மியாகிடுச்சு. ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் V ஆகிடுச்சு. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் at t = 0, அதாவது இனிஷியலாக V0 = 0 அண்ட் at t = எனி டைம் வெலாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகி எனக்கு V ஆகிடுச்சு. ஓகே, இந்த கண்டக்டரோட லென்த் வந்து L அண்ட் இதோட மாஸ் வந்து M, இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கிவன். என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கிவன். ஓகே, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கிவன். நோ ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் EMF கரண்ட் when the velocity of the rod is V. அதாவது இந்த ராடோட வெலாசிட்டி V இருக்கும்போது இன்டியூஸ் EMF என்ன, கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் at this instance. இந்த இன்ஸ்டன்ஸில் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன்னா ஒரு ஆக்சலரேஷன் வச்சு அது மூவ் ஆகும். ஏன் அப்படியா மூவ் ஆகுதுன்னா, இந்த இடத்துல V0 வெலாசிட்டி இருக்குது, இந்த இடத்துல V வெலாசிட்டியை மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் அப்ளை ஆகுது. கரெக்டாக? ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். இந்த இடத்துல சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஒரு ஆக்சலரேஷனும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ராட் V வெலாசிட்டியில் என்ன ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் இது. ஓகே, அந்த தேர்ட் கொஷின்னா ரைட் V as a function of t. ஓகே, வெலாசிட்டியோ ன்ற ஃபங்க்ஷன் சொல்கிறேன். வியை வந்து எக்ஸ்ன்ற மாதிரி, அதை இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ எக்ஸில் வச்சு எழுத சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ராட் பிஃபோர் ஸ்டாப்பிங். ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் போய்ட்டு வெலாசிட்டி 0 ஆகும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கிவன். ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? இதெல்லாமே ஒரு ஃபார்முலா. ஓகே, இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான். சரியா? ஸோ இதை ஜென்ரல் ஃபார்மில் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படி வச்சாலும் நம்ம ஜஸ்ட் நியூமரிக்கலை போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். இன்டியூஸ்ட் EMF அண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, at V. சரியா? நல்ல கவனிங்க. இதில் வந்து இன்டியூஸ்ட் EMFக்கு என்ன ஃபார்முலா வரும்? 3 கேஸ் இருந்துச்சு. அது எந்த கேஸ் வரும்னா,
என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னோடய லென்த்தும் பர்பண்டிகுலராக இருக்குது. அண்ட் என்னோடய மேக்னெட்டிக் ஃபீல்டும் என் வெலாசிட்டியும் கூட பர்பண்டிகுலராக இருக்குது. அண்ட் என் லென்த்தும் வெலாசிட்டியும் கூட பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இது வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸ் வருது. அப்போ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் கேஸ்னால் கண்ணை முடிக்கிட்டு ஒரே ஒரு ஃபார்மில் தான் இருக்குது, E = BVL. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டக்டர் வந்து எவ்வளோ இஎம்எஃப் இருக்க பேட்டரியாக மாறிடுச்சுன்னா E = BVL. கரெக்டாக? அண்ட் இதோட கரண்ட்டோட டைரெக்ஷன் என்னவாக இருக்கும்? கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் V × B பண்ணால் போதும். கரெக்டாக? V × B, V இந்த பக்கம் இருக்குது. ஓகே, அப்போ உங்கள் ஃபிங்கர்ஸ் 4 ஃபிங்கர்ஸை வந்து ரைட்டு பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க டைரெக்ஷனில் உங்கள் கையை மடக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தம்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பேட்டரியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. வேர் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் ஹியர் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் ஹியர். ஓகே, புரிஞ்சா? இப்போ இது ஒரு பேட்டரியாக மாறிடுச்சு. இப்போ இந்த பேட்டரிக்குள்ளே கரண்ட் எப்படி ட்ராவல் ஆகும்? -2+. கரெக்டாக? அப்போ வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. I = BVL/R+R. ஓகே, புரிஞ்சா? கிளியர்? புரிஞ்சா? கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். அடுத்து செகண்ட் வந்து ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சரியா? அது கூட இந்த பாயிண்டில். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல எனக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல V0லேருந்து V ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஏன்னா இதோட ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ அந்த ஃபோர்ஸ் என்னென்னு இப்போ தான் ஜஸ்ட்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்தாக்க ஒரு ஃபோர்ஸ் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். எப்படி? ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும்? கரண்ட்டோட டைரெக்ஷன் மேலே. ஓகே, ஃபீல்டோட டைரெக்ஷன் உள்ள. ஓகே, தம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், உங்கள் 4 விரல் வந்து உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாம் வந்து இந்த சைடு. அப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ மை ஃபோர்ஸ் FM இஸ் ஆக்டிங் இன் திஸ் வே. அண்ட் நான் வந்து வெலாசிட்டி இந்த பக்கம் கொடுக்குறேன். கரெக்டாக? பட் இந்த இடத்துல நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, அப்போ என்ன ஆகும்? இனிஷியலாக இந்த FM வந்து இந்த வெலாசிட்டியை கம்மி பண்ண ட்ரை பண்ணும். கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜென்ரலான ஒரு கேஸ் தான். FMோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம. ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? IBL. இப்போ தான் ஜஸ்ட் நான் கண்டுபிடிச்சோம் IBL. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், IBL FMக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம் நம்ம? இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் தானே வேணும். ஆப்வியஸாக இப்போ யாரோட லாவை அப்ளை பண்ணணும்? நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை அப்டேட் பண்ணணும். யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன்று சொல்ல ஃபோர்ஸ் = மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். கரெக்டாக? இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இங்கே போட்டுக்கணும். வெயிட் அ மினிட், 1 minute, வெயிட் அ மினிட். கரெக்டு தான். என்னடா இது ஹேங் ஆகிடுச்சா? நான் ஐயோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனே. ஓகே, நல்ல வேலை ஹேங் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ F = ma போட்டோம்னா என்ன ஆகும்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது மாஸ் என்னது? ராடோட மாஸ். ஓகே, ஆக்சலரேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். IBL, ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம? ஜஸ்ட்னா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். என்னது? ஜஸ்ட்னா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ஈக்குவேஷனை போட்டோம்னா ஐ திங்க் BL/, ஓகே, ஐயோட ஈக்குவேஷன் என்னடா இப்போ தானே கண்டுபிடிச்சோம், மறந்துட்டேன். ஓகே, BVL/R+R. ஓகே, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். BVL/R+R இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜஸ்ட் என்ன கிடைக்கும்? B²L² × V/R+Rன்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன தேவை? வெறும் A மட்டும் தான் தேவை. ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும்? -B²L² V/M × R+R. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்? ஆக்சலரேஷன் கம்மியாகிக்கிட்டே போகுது. ஓகே, இனிஷியலாக வீல் இருக்கும் போது இருக்க ஆக்சலரேஷன் வேறு, லாஸ்ட்டாக போகிற ஆக்சலரேஷன் வேறு, கம்மியாகிட்டே போகுது. கரெக்டாக? அதனால மைனஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் வச்சு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். ஓகே, அடுத்து பாருங்கள், தேர்ட் பார்ட் வந்து Vக்கும் Tக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆக்சலரேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. Tக்கும் Vக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஆக்சலரேஷன் என்னன்னு போட்டுக்கலாம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். ஓகே, ஸோ கேன் ஐ ரைட் இட் as dV/dt? dV/dt = B²L² V/M × R+R. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த V எப்படி கொண்டு வந்திருக்கேன், இந்த T அப்படி கொண்டு போங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா dV/Vன்னு கிடைக்கும், -B²L² M R+R × dTன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும்? இன்டெகிரல் ஆஃப் dV/V மைனஸ் integral of B²L² M × R+R × dTன்னு வரும். ஓகே, அட் டைம் T = 0 எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சு? V0 வெலாசிட்டி இருந்துச்சு.
அட் அ பர்டிகுலர் டைம் டி வெலாசிட்டி எவ்வளோ கம்மியாகிடுச்சு, விஏ கம்மியாகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் இன்டெக்ரலில் அப்ளை பண்ணுங்கள். டிவி பை வி, அதாவது 1/v இன்டெகிரேட் பண்ணாக்கா என்ன கிடைக்கும்னா log v கிடைக்கும். ஓகே, ஸோ log v v0 to v. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகே, dt மட்டும் இருக்குது. dt இன்டெகிரேட் பண்ணால் டீன்னு மட்டும் வரும். ஓகே, ஸோ 0 to t. ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணி சால்வ் பண்ண என்ன கிடைக்குது, log v minus v0 வந்து log v by v0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, log v minus v0 வந்து log v by v0ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி டிவைடட் பை எம் ஆர் ப்ளஸ் ஆர், இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, log e இருக்குது. ஓகே, இதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போகணுன்னா என்ன பண்ணிக்கலாம், நான் எக்ஸ்போனண்ட்டாக மாற்றி எழுதிக்கலாம் இந்த டேர்மை ஃபுல்லாக. ஓகே, ஸோ அப்போ இந்த லாகை நான் கேன்சல் பண்ணிட்டு v by v0ன்னு வச்சுட்டு இந்த லாகை கேன்சல் பண்ண அட் த பர்டிகுலர் டைம் இ பவரில் போயிடும் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம். சரியா, ஸோ v by v0 ஈக்குவல் டு இ இன்ட்டு மைனஸ் பி ஸ்கொயர் எல் டி பை எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம விக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். v ஈக்குவல் டு வாட், v0 இன்ட்டு இ பவர் மைனஸ் பி ஸ்கொயர் எல் டி பை எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் முடிஞ்சு. ஓகே, இதான் வந்து உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் வி அண்ட் எக்ஸு கேட்டிருக்காங்க. வி அண்ட் எக்ஸுக்கு நடுவில் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ தான் நம்ம ஆக்சலரேஷன் பார்த்தோம். ஆக்சலரேஷன் என்னது, மைனஸ் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி பை எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். கரெக்டாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ஆக்சலரேஷனை நம்ம வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷனை நம்ம வி இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆக்சலரேஷன் பதில் நான் இப்படி போட்டுட்டேன். ஸோ இப்படி போட்டு நான் என்னாச்சு, எனக்கு இந்த வியும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதுனா டிவி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன போட்டுக்கலாம், டிவி ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டிஎக்ஸ்னு போட்டுக்கலாம். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுற ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணால் v0லேருந்து v வரும், இந்த பக்கம் 0லேருந்து எக்ஸ் வரும். இன்டெகிரேட் பண்ணாக்கா என்னது, வியோட லிமிட் வந்து v0 to v b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எக்ஸ் 0 to x. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் v மைனஸ் v0 ஈக்குவல் டு வாட், b ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். கிளியர், புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான். இப்போ v ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாமா, v ஈக்குவல் டு v0 மைனஸ் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எம் ஆர் ப்ளஸ் ஆர். இப்போ எந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கேட்டாலும் உங்களால் வந்து வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, புரிஞ்சா? கிளியர். இப்போ அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைட் v as a function of x. ஓகே, இதை எழுதி கண்டுபிடிச்சோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ராட் பிஃபோர் ஸ்டாப். இப்போ ஒரு வேளை எனக்கு ஃபைனலாக வெலாசிட்டி 0 ஆகிடுச்சு, அப்போ டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். v0 வந்து இனிஷியல் வெலாசிட்டி, v வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடுச்சுன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், v0 ஈக்குவல் டு bl ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எம் ஆர் ப்ளஸ் ஆர். இல்லை எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அது ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் அட் விச் த ராட் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் தான் இது. புரிஞ்சா? கிளியர், புரிஞ்சு ஓவர், சூப்பர். அடுத்து வந்து லாஸ்ட் ஒரே ஒரு கொஷின் பார்த்துருவோம். இந்த கொஷின் பார்த்துட்டு லெக்சர் முடிச்சுக்கலாம். சரியா, கான்செப்சுவல் கொஷின் தான் இதுவும் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னோடய ரயிலை வந்து நான் வேர்ட்டிக்கலாக எடுத்துட்டேன். இது என்னோடய ரயில். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிவிட்டேன், நான் என்னோடய ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். என் ராட் வந்து PQ, இதுதான் கண்டக்டிங் ராட். ஓகே, இதை வந்து நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வச்சுட்டேன். என் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேஜை விட்டு வெளியே வந்துட்டுருக்கு. இட் இஸ் அவுட் சைட் த பேஜ் இந்த வாட்டி. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன்னா என்ன ஆகும், கிராவிட்டி வந்து இதை புல் பண்ணிவிட்டு கீழே போகும். கரெக்டாக, இப்போ இந்த கண்டக்டரை நான் வந்து ஃப்ரீயாக விட்டேன்னா கிராவிட்டி வந்து புல் பண்ணிவிட்டு இந்த கண்டக்டர் கீழே போயிடும். கரெக்டாக, இந்த கண்டக்டரோட லென்த் வந்து L, மாஸ் வந்து M, அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r. ஓகே, அதே மாதிரி இந்த ரயிலில் வந்து there is no friction, no resistance. ஓகே, அண்ட் இதை வந்து இனிஷியலாக இந்த பக்கம் v0 வெலாசிட்டி இருக்குது. ஓகே, அட் t, இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி அட் t ஈக்குவல் டு t என்ன இருக்கும்னு நம்ம பார்க்கணும். கரெக்டாக, ஸோ கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த EMF அண்ட் கரண்ட் இன்டியூஸ்ட். EMF அண்ட் கரண்ட் இன்டியூஸ்ட் when the rod is with a velocity v. இந்த வெலாசிட்டியில் இருக்க போது EMF என்னது, கரண்ட் இன்டியூஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க. செகண்ட், நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த ராட். இந்த ராட் அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துட்டுருக்குல்ல, இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ இனிஷியலாக வெலாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், அப்புறம் வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மூவ் ஆகி வந்துடுச்சு. ஓகே, இப்போ எவ்வளோ டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆஃப்டர் சம் டைம் த வெலாசிட்டி ஆஃப் த ராட் பிகம் கான்ஸ்டன்ட், ஃபைண்ட் இட். ஓகே, அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறமா இந்த ராடோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு EMFும் கரண்ட்டும் ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஓகே, எப்படி எந்த கேஸுன்னு ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த பேப்பர் வருது. என் கண்டக்டரோட லென்த் இப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக L is perpendicular to B. ஓகே, அண்ட் வெலாசிட்டி வந்து இப்படி கொடுக்குறேன்.
கண்டிப்பாக L is perpendicular to velocity அண்ட் ஆல்சோ வெலாசிட்டியோட டேரெக்ஷன் எப்படி என்னோட பேப்பரை நோக்கி என்னோட B வருது. ஸோ கண்டிப்பாக Vயும் பர்பண்டிகுலர் டு B. ஸோ எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இஎம்எஃப்க்கு ஒரே ஃபார்மில் தான் என்னது BVL முடிஞ்சு. இஎம்எஃப் BVLனு தெரிஞ்சால் ஐயும் கண்டுபிடிச்சலாம் நம்ம. ஓகே, I ஈக்குவல் டு என்னது E டிவைடட் பை ஸ்மால் ஆர், அதாவது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ BVL டிவைடட் பை ஆர். ஐயோட டேரெக்ஷன் கண்டுபிடிக்கணும் என்ன சொன்னேன், ஜஸ்ட் V cross B பண்ணால் போதும். வெலாசிட்டி எப்படி இருக்குது, வெலாசிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அண்ட் உங்களோட இது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வருது, பேஜுக்கு வெளியே வருது. ஸோ உங்களோட 4 ஃபிங்கரை வந்து கீழே பார்த்த மாதிரி வைக்கணும். கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை மடக்குங்க. மடக்குனா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தம் வந்து எந்த சைடு காமிக்குது, இந்த சைடு காமிக்கும். அப்போ அந்த சைடு தான் வந்து பாசிட்டிவ் வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த ராடு வந்து PQ இங்கே இருக்குனாக்கா, ஓகே இந்த ராடு வந்து PQ இங்கே இருக்குனாக்கா இதோட பாசிட்டிவ் வந்து இந்த சைடில் இருக்கும், நெகட்டிவ் இந்த சைடில் இருக்கும். கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ் இந்த சைடு, நெகட்டிவ் இந்த சைடு. ஸோ கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் டு மைனஸ் மூவ் ஆகும். ஓகே, புரிஞ்சா இது வரைக்கும் கிளியரில்? ப்ளஸ் டு மைனஸ் மூவ் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். ஓகே, செகண்ட் ஒன்று நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு ராட். ஓகே, இது வந்து ராட். இந்த ராடில் கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி போகுது. ஓகே, ஸோ when a rod is placed in a magnetic field it will experience a force due to magnet. கரெக்டாக? அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து FM. அதோட டைரெக்ஷன் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன், இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கரண்ட்டோட டைரெக்ஷனில் உங்கள் கட்டை விரல் வைங்க, ஃபீல்டோட டைரெக்ஷனில் உங்கள் 4 விரல் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஃபீல்டு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, உங்கள் கை வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உங்கள் பாம் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ FM வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகே, FM இங்கே மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வேறு ஒரு ஃபோர்ஸும் கூட சேர்ந்து ஆக்ட் ஆகுது. அது என்னது, கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆகும், mg வந்து கீழே ஆக்ட் ஆகும். கரெக்டாக? கிராவிட்டி ஃபோர்ஸ் கீழே பார்த்த மாதிரி இருக்குது, மேலே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஃபோர்ஸ் தான் இருக்குது. இப்போ நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, நெட் ஆக்சலரேஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ்னால் வர ஆக்சலரேஷன் நெட் ஆக்சலரேஷன். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எஃப்எம்மோட இந்த எஃப்எம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன், I into L cross B. இந்த இடத்துல L cross B வந்து 90 டிகிரி, ஸோ LB 90 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எஃப்எம் வந்து ILBன்னு வந்துடுச்சு. ஓகே, ஐக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா போட்டோன்னா B² L² V டிவைடட் பை ஆர்னு வந்துடும். சரியா? எஃப்எம் கண்டுபிடிச்சாச்சு, B² L² V டிவைடட் பை ஆர். ஓகே, நெட் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, F net டிவைடட் பை M. ஓகே, அதான் நியூட்டன்ஸ் லா தான், எல்லாமே நியூட்டன்ஸ் லா தான். F ஈக்குவல் டு MA. ஓகே, அப்போ வந்து ஆக்சலரேஷன்னா F net டிவைடட் பை Mனு கிடச்சிரும். ஓகே, F net டிவைடட் பை M. ஓகே, நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இது கீழே இது மேலே, அப்போ டோட்டலாக ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, எந்த ஃபோர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், கிராவிட்டி ஃபோர்ஸ். ஏன்னா அது ராடு வந்து கீழே விழுந்துட்டுருக்கு, அப்போ ஆப்வியஸாக கிராவிட்டி தான் பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ mg மைனஸ் FM பண்ணணும், டிவைடட் பை M பண்ணணும். mg மைனஸ் FMக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், B² L² V டிவைடட் பை ஆர் போட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. mg மைனஸ் B² L² V டிவைடட் பை ஆர் டிவைடட் பை M. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்னா, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு G மைனஸ் B² L² V டிவைடட் பை MR. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற மாதிரி வரும். சரியா? கிளியர்? அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப்டர் சம் டைம் த வெலாசிட்டி ஆஃப் த ராட் பிகம் கான்ஸ்டன்ட். ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெலாசிட்டி ஆஃப் த ராட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்துடுச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகும், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 டிவைடட் பை T. கரெக்டாக? ஒருவேளை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா V2வும் V1ம் ஈக்குவல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ஆக்சலரேஷன் 0 ஆகிடும். ஆக்சலரேஷன் 0 ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, உங்களுக்கு இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு B² L² V டிவைடட் பை MR. அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆச்சுன்னா தான் இந்த ராட் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகும். கரெக்டாக? ஆமே ரைட். இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன சொல்கிறோம், இன்னும் கொஷின் கேட்டாங்க. இந்த 2 ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் இந்த வெலாசிட்டி ஆஃப் த ராட் வந்து என்ன ஆகும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ஆகணும், நம்ம ஆக்சலரேஷனை 0ன்னு புட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். அப்போ என்ன ஆகும், G ஈக்குவல் டு B² L² VM டிவைடட் பை MRன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ VM தான் கேட்டிருக்காங்க, அப்போ எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்கணும் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, VMனா அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நான் VMன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ VMோட வேல்யூ வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா mgr டிவைடட் பை B² L² வரும். சரியா? இந்த வெலாசிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராவிட்டி ஃபோர்ஸும் இதுவும் கான்ஸ்டன்ட் ஆகும், அதாவது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் ஃப்ரம்
அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, மோஷனல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸும் கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு ஜேஇ அண்ட் நீட்டில் கொஷின் கேட்கணுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயத்துல இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை தாண்டி வெளியே கேட்க சான்ஸ் இல்லை. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்குது. அது என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, என் கண்டக்டர் இப்படி இருக்குது, என் கண்டக்டர் வந்து இப்போ ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ரொட்டேட் ஆனாலும் எனக்கு வந்து இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். சரியா? ஸோ இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து நம்ம அடுத்த டாபிக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த்.